வணக்கம். இது ஜென்டாக்ஸ். 2026 சட்டப்பேரவை தேர்தல் களம் எப்படி இருக்கும் என்று ஊடகங்கள் பல்வேறு விதமாக உரையாடி கொண்டிருக்கிறார்கள். ஊடகங்கள்ல உரையாடல் நடக்குது. பல அரசியல் செயல்பாட்டாளர்கள் பேசுகிறார்கள், அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறார்கள், அரசியல் கட்சி தலைவர்களும் பேசுறாங்க. அதுல குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் பேசியது இப்போ ஒரு பேசு பொருளாக ஆகியிருக்குது. அதாவது தமிழ்நாடு அரசியல் களம், தேர்தல் களம் திமுக வர்சஸ் அதிமுகவாக இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு நல்லது. ஆனா அதை திமுக வர்சஸ் பாஜகன்னு மாற்றிடாதீங்க. அப்படி மாறுவதற்கு நீங்கள் அனுமதித்து விட்டீர்கள் என்றால் அது தமிழ்நாட்டுக்கு நல்லதில்ல. திமுக வர்சஸ் பாஜகன்னு களம் மாறாமல் பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு அதிமுகவுக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்படி சொல்லும் போது அந்த திமுக வர்சஸ் பாஜகன்னு ஒரு நிலை வரும் என்றால் அது அதிமுகவின் சரிவுக்கு பிறகுதான். அதனாலதான் நாங்க சொல்றோம், நீங்க தேர்தல் களத்துல திமுகவும் அதிமுகவும் மோதிக்கொள்ளுங்கள், யாராவது ஒருவர் வெற்றி பெறுங்கள், அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா பாஜகவுக்கு இடம் கொடுத்துறாதீங்க அப்படின்னு அவர் சொல்வதை போன்ற தொனியில அவர் ஒரு முறைக்கு இருமுறை அல்ல பல முறை பேசியிருக்கிறாரு. அந்த கருத்தை அவர் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார். அவரை போலவே பல்வேறு தனி நபர்களும் பத்திரிகையாளர்களும் கடந்த காலங்களில் பேசியிருக்கிறாங்க. நானும் பாலச்சந்திரன் சாரும் மனிதால பேசியிருக்கிறோம். இப்படி எல்லாரும் பேசுவதற்கு பின்னால தமிழ்நாட்டின் மீதான அக்கறை இருக்கிறதாக நாங்கள் பேசுகிறோம். ஏன்னா திமுக அதிமுகவுக்குள்ள அதிமுகவிடம் சில போதாமைகள் இருக்கு, உண்மைதான். ஆனா அடிப்படையில சில விஷயங்களை விட்டு அவங்க போக மாட்டாங்கன்னு நினைச்சோம். இடையில 2019 2021 எல்லாம் தேர்தல் கூட்டணியில இருந்தாலும் 2023 ஒரு மாதிரி கூட்டணியிலிருந்து வெளியில இருந்தாலும் ஆனா பாஜகவுக்கு கட்டுப்பட்ட நிலையிலேயே தான் அப்பவும் இருந்தாங்க அப்படிங்கிற உணர்வு இருந்தது. அது இல்லாம சுதந்திரமாக ஒரு கட்சியாக, திமுகவுக்கு மாற்றாக ஒரு கட்சியாக அதிமுக இருக்கணுங்கிறத அந்த சமயத்துல பலரும் பேசி இருக்கிறாங்க. அதை போன்ற கருத்தை தான் திருமாவளவன் சொல்றாரு. திருமாவளவன் அப்படி சொல்வதே அவர் இன்னொரு இடத்தை தயார் செய்கிறார், திமுக கூட்டணி விரைவில் உடையும் அப்படின்னு பேசுவதற்கு பயன்படுத்தினார்கள். ஆனா அதிமுக அப்படி ஒரு சுதந்திரமான செயல்பாட்டுக்கு தன்னை மாற்றிக்கொள்ளும் நிலைக்கு போகவே இல்லை. அதனால திரும்பவும் இப்போ பேசும்போது குறிப்பிடுகிறார், பாஜக வர்சஸ் திமுக மாத்திராதீங்க அப்படின்னு சொல்றாரு. உண்மையிலேயே களம் எப்படி இருக்குது? திமுக வர்சஸ் அப்படின்னு இருக்கு, அதர்ஸ் அப்படின்னு சொல்லலாம்னா திமுகவை எதிர்த்து பிற கட்சிகள், திமுக அதனுடைய கூட்டணி கட்சிகள், திமுக ஆதரவாக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் வர்சஸ் அதர்ஸ் அப்படின்னு இருக்கு. அந்த அதர்ஸ்ங்கிறது நீங்க யாரெல்லாம் சொல்லுவீங்க? அதிமுகவை சொல்லுவீங்க, பாஜகவை சொல்லுவீங்க, தவேகாவை சொல்லுவீங்க, நாம் தமிழரை சொல்லுவீங்க. அது தவிர சின்ன சின்ன கட்சிகளாக இருக்கக்கூடிய கட்சிகளும் அந்த மாதிரி தான் இருக்கு. டாக்டர் அன்புமணியோட பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, டிடிவி தினகரனுடைய அமமுக, புதிய தமிழகம் டாக்டர் கிருஷ்ணசாமியுடைய புதிய தமிழகம், இப்படி பல கட்சிகளை சொல்லலாம். ஜி.கே. வாசனுடைய தமிழ் மாநில காங்கிரஸ், இப்படி பல கட்சிகள் திமுகவுக்கு எதிரான நிலைப்பாடுகளை கடந்த காலங்களில் முன் வச்சிட்டு இருக்கிறாங்க. திமுகவை எதிர்ப்பதையே நோக்கமாக சொல்கிறார்கள். ஆனாலும் ஒரே அணியில வருவாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆக திமுகவுக்கு மாற்றாக ஒரு பாஜக அதிமுக கூட்டணி ஒண்ணு இருக்கு. அது தவிர தனித்தனியாக கட்சிகள் இருக்கு. இது எல்லாமே பாஜக வர்சஸ் அதர்ஸ்னு இப்போ சிம்பிளிஃபை பண்ணி சொல்லலாம்னு வச்சு, அப்படி சொல்றது உண்மையிலேயே அதுக்கு வேற பொருள் உண்டா? இஸ் ஈக்குவல் டு டிஎம்கே வர்சஸ் பிஜேபின்னு ஒரு பொருள் உண்டா அப்படிங்கறத தான் நான் திருமாவளவன் முன்னிறுத்துற கேள்வியோட சேர்க்க விரும்புகிறேன். இந்த அதர்ஸ்னு சொல்றவங்க எல்லாம் இண்டிபெண்டா சுயமாக சிந்தித்து மாற்றுக் கொள்கைகளோட திமுகவுக்கு எதிராக களமாடுகிறவர்களா, இல்ல எல்லாருமே ஒவ்வொரு காரணத்திற்காக பாஜகவோடு ஒரு உறவில் இருந்து கொண்டே ஒவ்வொரு லட்சியத்தோடு ஒவ்வொரு நோக்கத்தோடு திமுகவை எதிர்த்து களத்தில் இறக்கப்பட்டிருக்கிறார்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஜென்ரல் மீடியா அதை பல முறை முன் வச்சுக்கிட்டே இருக்கு. அந்த கேள்விக்கு விடை இன்னும் தெரியல எங்களுக்கு. அது அப்படி இருக்கக்கூடுமோங்கிற சந்தேகத்தை மீண்டும் மீண்டும் மீண்டும்
மீண்டும் நாங்கள் எழுப்பிக் கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கு இன்னொரு சிறு கட்சியினுடைய தலைவர் நடிகர் கருணாஸ் அவர் பேசும்போது சொல்றாரு, டெல்லியில பாஜக போடுற டியூனுக்கு டிவிகே நடிகர் டான்ஸ் ஆடுகிறார் அப்படின்னு அவர் இன்னைக்கு ஒண்ணு சொல்லியிருக்காரு. ஆக எல்லாருமே அவங்க அதாவது மெலடி டியூனுக்கு ஒருத்தர் ஆடுறாரு, டப்பாங்குத்து டியூனுக்கு ஒருவர் ஆடுறாரு, கானா பாட்டுக்கு ஒருவர் ஆடுறாரு. ஆனா எல்லாத்துக்குமான டியூனையும் பாஜக போடுது அப்படின்னு அவர் சொல்வதற்கு பொருள் கொள்ளலாம். அப்படி இருக்கா திமுக வர்சஸ் அதிமுக அப்படின்னு ஒரு நிலை இருந்தால் அது தமிழ்நாட்டுக்கு நல்லது அப்படின்னு சொல்றாரு. எந்த அதிமுக கடந்த காலங்கள்ல மாநில சுயாட்சி அல்லது மாநில உரிமைகள் பற்றி கொஞ்சமாவது பேசிய ஒரு குளோரிஃபைடு முனிசிபாலிட்டி தமிழ்நாடு, அதுக்கு மேல இங்க என்ன இருக்கு அப்படின்னு கேட்ட ஜெயலலிதாவோ அந்த அளவுக்கு கூட எம்ஜிஆர் கேட்டதாக எனக்கு தெரியல. ஆனா எம்ஜிஆர் வேறு சில வகைகள்ல திராவிட இயக்கத்துல நீண்ட நாட்களாக இருந்தவராக, திமுக நீண்ட நாட்களாக இருந்தவராக, பெரியார் அண்ணா போன்றவர்களோடு பழகியவராக இருந்தாரு. ஜெயலலிதா மக்களுடைய ஆதரவை பெறுவதற்காகவாவது சில முற்போக்கான முகங்களை காட்ட வேண்டிய கட்டாயத்திலேயாவது அதை செஞ்சாங்கன்னு வச்சுக்கலாம். அவங்களுக்கு இயல்பாக அந்த கேரக்டர் இல்லை அப்படின்னு சொன்னா கூட அவங்க மக்களுடைய செல்வாக்கை தக்க வைத்துக் கொள்வதற்காகவாவது பாப்புலராக மக்களுடைய அரசியலை முன்னெடுத்தார்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில அதிகாரமற்று போய் கொண்டிருக்கக்கூடிய மாநிலங்கள் அப்படிங்கிறத சொல்வதற்கு அவங்க குளோரிஃபைடு முனிசிபாலிட்டி அப்படின்னு சொன்னாங்க. அது தமிழ்நாட்டை இழிவுபடுத்துவதாக பொருள் இல்லை. மாநிலங்களுக்கு உரிமை இல்லை, மாநிலங்களுக்கு அதிகாரம் இல்லை, எல்லா அதிகாரங்களும் படிப்படியாக பறிக்கப்படுகின்றன அப்படின்னு ஒரு முதலமைச்சர் சொல்கிறார் என்றால் அது அவர் அதிகாரமற்று போகிறார் என்று பொருள் அல்ல. மாநிலங்கள் அதிகாரமற்று போகின்றன. அம்பேத்கர் இயற்றிய அரசமைப்பு சட்டம் மாநிலங்களுக்கு என்னென்ன அதிகாரங்களை எல்லாம் கொடுத்ததோ அந்த அதிகாரங்கள் படிப்படியாக பறிக்கப்படுகின்றன. யார் பறிச்சாங்க, எப்போ பறிச்சாங்க அப்படிங்கறதெல்லாம் வேறு விவாதம். அந்த விஷயங்களை வச்சுக்கிட்டு ஜென்யூனா இப்போ வரக்கூடிய ஆபத்துகளை சுட்டி காட்டினா அப்போ காங்கிரஸ் தானே பறிச்சது, அவங்க உங்க கூட இருக்காங்களேன்னு சொல்வதில் அர்த்தம் இல்லை. இது சிஸ்டம், அரசே அப்படி செயல்படுகிறதா? யார் வந்தாலும் அப்படிதான் செயல்படுவாங்களா? அன்லெஸ் தே ஆர் கைடட் பை டெமோக்ராட்டிக் பிரின்சிபிள்ஸ் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதாவது ஜனநாயக ரீதியாக கொள்கைகளை வைத்திருக்கக்கூடிய கட்சிகள் அல்லது ஜனநாயக விழுமியங்களை உயர்த்தி பிடிக்கின்ற கட்சிகளாக இருந்தால் ஒழிய ஒன்றிய அரசியல் அதிகாரத்தை குவித்துக் கொண்டே போவதுதான் நடைமுறையாக இருக்குமா? அப்படி ஒரு பார்வையை அதிமுக கொண்டிருக்கிறதா? ஜெயலலிதா மறைவுக்கு பிறகான அதிமுக அப்படி ஒரு பார்வையை கொண்டிருக்கிறதா? அப்படி ஒரு பார்வையை அது கொண்டிருக்கவில்லை என்றால், பாஜகவின் கொள்கைகளை அது எதிரொலிக்கிறது என்றால், பாஜகவின் கொள்கைகளை பாஜகவின் மொழியிலேயே அதிமுக ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் பேச தொடங்கிவிட்டார்கள் என்றால், இன்னும் அதிமுகவை தூக்கி பிடிச்சிட்டு திராவிட இயக்கத்தின் கட்சி தான் அப்படின்னு பேசிக்கொண்டிருப்பதுல என்ன அர்த்தம்? ஒண்ணு, திராவிட இயக்கத்தின் நீட்சியாக அதிமுக இருக்கு. அந்த அதிமுகவை எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமை சீரழித்து விட்டது. உண்மையிலேயே திமுகவுக்கு மாற்றாக அல்லது உண்மையான பிரச்சனைகளில் திமுகவுக்கு ஆதரவு தெரிவித்துக் கொண்டே திமுகவுக்கு அரசியல் மாற்றாக, கொள்கை மாற்றாக இல்லை, அரசியல் மாற்றாக நாங்க வருவோம் அப்படின்னு தவேக இப்போ பெயரளவுக்கு சொல்லிட்டு இருக்கிறத உண்மையிலேயே செய்யக்கூடிய அதிமுகவாக ஒன்றை உருவாக்குவதற்கு எடப்பாடிக்கு எதிராக இருக்கிறவர்கள் முயற்சி செய்கிறார்களா? அவங்க எல்லாம் எடப்பாடியை விட வேகமாக டெல்லிக்கு சேவை செய்வதற்கான நபர்களாக இருக்கிறார்கள் என்றால், தங்களுடைய நிலைப்பாட்டை இப்படி மாற்றிக்கொள்ளவில்லை என்றால், அப்புறம் அதிமுகவினுடைய எந்த ஃபேக்ஷனாக இருந்தால் என்ன, எதற்காக ஆதரிக்கணும்? அது இயல்பாக இயற்கையாக என்ன முடிவை நோக்கி போகிறதோ அப்படி போகட்டும் அப்படின்னு விட வேண்டியதுதான். அது ஒரு பாசிச அமைப்போடு இரண்டரை கலந்து படிப்படியாக கரையக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தால் அதை யாரால தடுக்க முடியும்? அதுதான் இயக்கவியல் என்றால் அதை யாரால தடுக்க முடியும்? திருமாவளவன் அல்லது கம்யூனிஸ்ட் கட்சிகள் அல்லது சில அரசியல் ஆர்வலர்கள் அது அதிமுக வர்சஸ் திமுகவாக இதை ரீட்டைன் பண்றதுக்கு, இந்த களத்தை ரீட்டைன் பண்றதுக்கு ரொம்ப போராடுகிறார்கள், முயற்சி பண்ணுகிறார்கள். நடக்குமா நடக்காதாங்கிறது தெரியல. அது அதிமுக இல்ல, அதிமுக தானே உணரணும். நீங்க யார் யார் என்னென்ன சொல்லி என்ன பிரயோஜனம்? ஆனா இந்த கவலையை திருமாவளவன் வெளிப்படுத்துவது தவறான சித்தரிப்புகளுக்கு உள்ளாவதை ஏற்க முடியாது. அது ஒரு ஜென்யூன் கன்சர்ன். ஆனா
நான் கேட்கிற கேள்வி எல்லாம் அவரும் கேட்கிறாரு, அவருக்கும் அதெல்லாம் தெரியும். அவர் அதை பற்றி பேசுகிறார். ஆனா தனி நபர்கள் வந்து அதிமுக தேராதுன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனா அப்படி விட்டுட்டு ஒரு கட்சி போக முடியாது. அதுக்கு எப்படியாவது உயிரூட்ட முடிந்தால் உயிரூட்டி அதை களத்துல கொண்டு வந்து நிறுத்த வைக்கலாம்னு பாக்குறாங்க. அது எவ்வளவு தூரம் சாத்தியம்? அது எப்படி இருக்குது இப்போ? டிவிகே விஜய் வந்து கேக்குறாருல்ல, அந்த கட்சி யார்கிட்ட எப்படி இருக்கு? எம்ஜிஆர் தொடங்கிய கட்சி எங்க இருக்கு, யார்கிட்ட இருக்கு அப்படின்னு கேக்குறாருல்ல. அப்ப அதிமுக தான் எல்லாருடைய டார்கெட்டாகவும் இருக்கு. அந்த அளவுக்கு அதிமுக பலவீனமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் மீண்டும் மீண்டும் எஸ்டாப்ளிஷ் ஆகுது. இது எல்லாமே தான் முக்கியமானது. நான் இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுறேன். டிஎம்கே வர்சஸ் அதர்ஸ்னு சொல்றாங்க. அதர்ஸ்ல வந்து ஒன்னா இருக்கலாமா, பிரிஞ்சு இருக்கலாமா, அதற்கான பேச்சுவார்த்தை நடக்குது, ஒன்னா இருந்தா வெற்றி பெற்று விடுவோம் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல. அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. ஒன்னா இருந்தாலும் வர்றதை விட தனித்தனியாக இருந்தால் கொஞ்சம் கூடுதலாக பெர்சன்டேஜ் கிடைக்குங்கிறது தான் சமீபத்தில் எடுத்த ஏதோ ஒரு சர்வே சொல்வதாக சில பிரிண்ட்ல நியூஸ் போட்டிருக்கிறாங்க. அது அப்படியா இல்லையாங்கிறதெல்லாம் தெரியாது. சர்வேக்கள் அவரவர்கள் வலிமையை அறிந்து கொள்வதற்காக எடுக்கிறாங்க. அதுல எப்படி பார்த்தாலும் 50% திமுக தொடுகிறது. பிரிந்து நின்றார்கள் என்றால், அதாவது எதிர ஒரே அணியாக நின்றால் 50 ஈஸியாக தொடுது. 3 பேரும் தனித்தனியாக அல்லது அவங்க அதிமுக பாஜக தனியாகவும் தாவேக தனியாகவும் போட்டிட்டார்கள் என்றால் தாவேகாவுக்கு கூடுதலாக ஷேர் கிடைக்குது. அவங்களுக்கும் ஒரு ஷேர் கிடைக்குது, இவங்களுக்கு கூடுதலாக ஷேர் கிடைக்குது. திமுகவினுடைய வாக்குகள் ஒரு 5% குறையுது அப்படின்னு சொல்றாங்க. அந்த சர்வே எவ்வளவு தூரம் சரியானது, அது உண்மையிலேயே எடுக்கப்பட்ட சர்வேவா, விதைக்கப்பட்ட சர்வேவா அப்படின்லாம் பல கேள்விகள் இருக்கு. அதை யாரு சொல்லியிருக்காங்கன்னா, அதை வந்து வேறு யாரோ கமெண்ட்ல சொன்னதை வச்சுதான் நான் வந்து அதை சொல்கிறேன். நான் அந்த சர்வேயை பார்க்கல, எங்கேயும் அபிஷியலா ரிலீஸ் ஆயிருக்கான்னு தெரியல. வாட் எவர் இட் இஸ், அது ஒரு இண்டிகேட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, லாஸ் வந்து எப்படி சுத்தி பார்த்தாலும் லாஸ் வந்து ஏடிஎம்கேக்கு இருக்கிறதாக தான் தெரியுது. அதை ரீகெயின் பண்றதுக்கு லாஸ்ட்ல இருந்து அந்த 20 தக்க வைத்துக் கொள்வதற்காவது அது வேலை செய்யுமா அப்படிங்கிற கேள்வி வந்து பெரிய கேள்வியாகத்தான் இருக்குது. இந்த அதர்ஸ்ல இருக்கிறதுக்குள்ள சாய்ஸ் இல்ல. எல்லாருமே கருணாஸ் சொல்ற மாதிரி பிஜேபி டியூனுக்கு ஆடுற டான்சர்ஸ் தான். அதுல என்ன சாய்ஸ் இருக்கு? ஆனா சாய்ஸ் இருப்பதை போல நம்ம இடம் காட்டி கொண்டிருக்கிறார்கள். உண்மையான சாய்ஸா இல்ல. ஏன்னா பெப்சியும் கோக்கும் சோடா அப்படின்னு ஒரு பிராட் கேட்டகரிய பல பெயர்கள்ல நமக்கு வந்து கொடுக்கறத போல என்னென்னவோ பெயர்கள் இருக்குல்ல, மவுண்டன் டியூ, 7up, ஸ்ப்ரைட், ஃபேண்டா, பெப்சி, கோலா, அப்படி ஆரஞ்சுக்கு தனியாக, லெமனுக்கு தனியாக, எல்லாத்துலயும் ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஒவ்வொரு வெரைட்டி அப்படின்லாம் இருக்கு. ஒரே வெரைட்டியில சுகர் ஃப்ரீ, டயட், ஒரிஜினல் அப்படின்னு 1000 வெரைட்டி அதுக்குள்ள வைக்கிறாங்க. எல்லாமே நமக்கு முன்னாடி சாய்ஸ் மாதிரி இருக்கு. ஆனா எல்லாமே அடிப்படையில் சோடா என்று எப்படி நாம் புரிந்து கொள்கிறோமோ அதே மாதிரிதான் திமுக கூட்டணியை எதிர்க்கின்ற கட்சிகள் எல்லாமே பாரதிய ஜனதா ஏதோ ஒரு விதத்துல நேரடியாகவோ மறைமுகமாகவோ பாரதிய ஜனதா கட்சியோடு உறவில் இருப்பவர்களாக அல்லது அவர்களுடைய அஜெண்டாவுக்கு தங்களை ஒப்பு கொடுத்தவர்களாக இருக்கிறார்கள். அந்த வகையில பார்க்கும் போது ஆல்ரெடி களம் வந்து திமுக வர்சஸ் பாஜகன்னு மாறிடுச்சோ அப்படிங்கிற சந்தேகமும் வருது. அந்த உணர்வை தான் அவங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைச்சேன். நன்றி, வணக்கம்.